தாவேகா தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா தலைமையில ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது என்டிஏ கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சில கட்சிகள் பேசுகிறாங்க. நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அணுகுகிறார்கள். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கின்ற கட்சிகள் அதையெல்லாம் உறுதியாக சரி செய்யவில்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பது நான் யதார்த்தமாக சொல்கிறேன். அதுக்காக திமுகவோட கூட்டணி போறேன் அப்படி இப்படின்னு சொல்லல. நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்ல, தாவேகா தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே திமுக நான் பாக்குறேன் நீங்க ஹெட்லைன்ல தாவேகா தலைமையில பலமான கூட்டணி அமையும் சொல்லல. தாவேகா தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. 4 முறை போட்டி இருக்கும் என்று சொன்னேன். அதுல நண்பர் சீமான் தனித்து போட்டிடுவார். தேசிய ஜனநாயக கூட்டணி, ஆளும் கட்சி திமுக கூட்டணி, அதை தாண்டி தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனா அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இயக்கத்திலே இணைந்து அவர் கூட்டணிக்காக பல முயற்சிகள் செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம். தாவேகா தலைமையில ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது என்டிஏ கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஏதோ பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வருத்தத்தினால சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். இப்ப நான் பேசுறது எல்லாமே யதார்த்தத்தை பேசுகிறேன். அது அவருடைய விருப்பம். அவர் மூத்த அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நிர்வாகி, எங்களோடு நட்போடு இருக்கிறார், எங்களோடு பழகி கொண்டிருக்கிறார் என்பதற்காக எங்களோடு தான் வர வேண்டும் என்பது அவரவர் ஒரு வழியில சென்று அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு நியாயம் தேடுவது இயற்கை. அதனால எல்லாம் எங்க கூட தான் வரணும்னு இல்லை, அவரவர் வழியில அதை பார்த்து யோசிப்பார்கள். மற்றவர்கள் அங்கே தூங்கி கொண்டிருப்பவர்கள் அங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் அதிருப்தியில அமைதியாக இருப்பவர்கள் வீழ்த்திக் கொள்ளவில்லை என்றால் என்ன ஏற்படும் என்பதைத்தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் செயல்பாடு காத்து இருக்கிறது. அதனால தேர்தலுக்கு முன்பு அங்கு உள்ளவர்கள் திருந்தினாலே ஒழிய அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான். உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் யதார்த்தத்தை, நாட்டு நடப்ப, இருக்கிற நிலைமையை சொல்றேன். அந்த கட்சியை பத்தி எந்தவித அச்சமும் இல்லாமல், எந்தவித பொறாமையும் இல்லாமல் நான் மற்ற கட்சிகளை பற்றி எனது கருத்தை சொல்றேன். மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி 2006 தேர்தலில் வந்தப்ப அது எல்லா கட்சிகளையும் பாதித்து ஒரு இம்பாக்டை தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கினதோ அதுபோல விஜய் அவர்களின் வருகை. ஏன்னா காரணம், சினிமா துறையில 30 ஆண்டுகளாக ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியலிலே வருகின்ற பொழுது இளைஞர்கள், இளம் பெண்கள் அவருக்கு நிறைய ஆதரவாக கூட்டங்களிலே திரள்வதையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு உள்ள அரசியல் ஞானத்திலும் அரசியல் அனுபவத்திலும் மற்றவர்கள் சொல்வதிலும் வைத்து நான் யதார்த்தத்தை சொல்றேன். அதுக்காக நாங்க போயிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சரியில்லை. இல்ல, கூட்டணி அமைகிற சூழ்நிலையை பொறுத்து அதை பற்றி முதல்ல நாங்க எங்கள் கட்சியை பலப்படுத்தி வருகிறோம். 19, 21, 24 தேர்தலை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கம் பலப்பட்டு வருகிறது. எங்களை நாங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தேர்தல் நேரம் இன்னும் பிப்ரவரி, நான் தான் சொன்னேன், நேற்று கிளியரா சொன்னேன், ஜனவரி எப்படியும் தேர்தல் அறிவிப்பு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட் வீக் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லாம் வரும். எனக்கு தெரிஞ்ச அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பு உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் நிலைப்பாட்டை எங்களோட சில கட்சிகள் பேசுகிறாங்க. நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அணுகுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வராமல் நான் அதை சொல்வது மரியாதையாக நாகரிகமாக இருக்காது. அதனால நான் யதார்த்தத்தை சொல்றேன். எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும்
பிரகாசமாக இருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் கைப்பற்ற திரைத்துறை வெளிச்சம் மட்டும் போதுமா? ஆட்சியை கைப்பற்றுவாங்கன்னு நான் சொல்ல வரேன். விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு இம்பாக்டை உருவாக்கி அன்றைக்கு அம்மா அவர்களின் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பல தொகுதிகளிலே பாதிப்பை ஏற்படுத்தி அவர் 6% 8% ஓட்டு எடுத்திருந்தாலும் ஒரே தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் எனக்கு தெரிந்து அன்றைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தது. அதற்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு அவருடைய வரவு. அதுபோல விஜய் அவர்களின் வரவு அதை விட அதிகமான இம்பாக்டை உருவாக்குன்னு சொல்றேன். அவர் தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைகின்ற பட்சத்தில் அது சரியான போட்டியாக ஆளுகின்ற கூட்டணிக்கு இருக்குன்னு சொல்றேன். எங்களுக்கு எந்த கட்சியை பார்த்து அச்சமும் இல்லை, யார் மீது பொறாமை இல்லை. உண்மையை நான் எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு அது தெரியல. நீங்க யூகங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஆனா நேற்று ஒன்றை நான் சொன்னேன். ஒரு கட்சிக்குள் பிளவு, கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அந்த கட்சியுடைய கூட்டணி கட்சிய அதில் மத்தியஸ்தர்களாக இருந்து அதில் உள்ள தலைவர்களை அழைத்து பேசுவது அது ஒன்றும் மிரட்டுவதல்ல, அதிகாரத்தை வைத்து மிரட்டுகின்ற செயல் அல்ல. ஒரு மத்தியஸ்தராக ஒரு கூட்டணி கட்சி தான் செய்ய முடியும். ஒரே கட்சியில் பிளவு ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்குள் அது பேசி தீர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தெரியும், ஒரு குடும்பத்தில் சண்டை வந்து பங்காளி சண்டை வந்து பிரிஞ்சிருந்தா இன்னொரு முக்கியஸ்தர்களோ இன்று வேண்டியவர்களோ இல்ல உறவினர்களோ வந்துதான் அதை பேசி சரி செய்வார்கள். அதுபோல பாஜக என்டிஏ கூட்டணியில் தான் நாங்களும் இருந்தோம். என்டிஏ கூட்டணியில தான் அதிமுகவை இருந்து வெளியேறி திரும்ப வந்திருக்காங்க. அதனால அவர்கள் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் எங்களோடு பேசுகின்ற பொழுது அது சில ஊடகங்கள்ல டிபேட்ல பார்த்தா என்னமோ எங்களெல்லாம் மிரட்டுவது போலவோ, அழைத்து பேசினாலே நட்போடு பேசினாலே சொல்லுவாங்கல்ல ஆம் டீஸ் பண்ற மாதிரிலாம் ஒரு தவறான கருத்துக்களை சில பேர் யாருடைய தூண்டுதல்ல டிபேட்டுங்கிற பேர்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இல்லைங்க, அவரை நேற்று இல்லைங்க, பொதுவாக என்னிடம் பேசும் பொழுது நான் இடையில தொலைபேசியில பேசுறப்பெல்லாம் அவர் என்ன வந்து நீங்க மீண்டும் இந்திய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ஒரு நண்பராக என்னை அவர் தொலைபேசியில் பேசும்போதெல்லாம் அழைப்பார். ஆனா அவர் போய் என்னை துண்டி விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக இருந்துச்சுன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை ஊடகத்தில் விதைக்காதீங்க. அது பல வருத்தங்களையும் பல பேருக்கு தர்ம சங்கடத்தையும் உருவாக்குகிறது சொன்னார். எங்கள் நட்பை தொடர்வதில் கூட, அரசியலெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நண்பர்களாக பழகுவதில் கூட அது தேவையற்ற கேசியங்களை உருவாக்குகிறது என்று சொன்னார். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.